ரீசெண்டா ஒரு பிசினஸ்மேன் கண்டிப்பா பார்க்க வேண்டிய 5 படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல த ஃபவுண்டர் அப்படின்னு ஒரு படம், மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தை பற்றிய படம். அந்த படத்தை பார்த்த சில பேர், இந்த மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தோட கதையை உங்களோட ஸ்டைல்ல சொல்லுங்க ப்ரோ, மெக்டொனால்ட் ஆரம்பத்துல இருந்து எப்போ சக்சஸ் ஆச்சு அப்படின்னு ஃபுல் ஸ்டோரியும் சொல்லுங்கன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால மெக்டொனால்ட் வெற்றி கதையை பார்க்கலாமா? எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். 1940கள் காலகட்டம். ரிச்சர்ட் மெக்டொனால்ட், மோரிஸ் மெக்டொனால்ட் அப்படின்னு 2 சகோதரர்கள் கலிபோர்னியால இருந்தாங்க. ரொம்ப வறுமையான குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்க 2 பேருக்குமே சினிமாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதனால கலிபோர்னியாவில் உள்ள ஒரு ஸ்டுடியோவில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்தாங்க. வாரத்துக்கு $25 சம்பளம். ஸ்டுடியோவில் சாதாரண வேலை தான். ஆனால் கொஞ்சமாக அதை கற்றுக்கிட்டு நல்ல வேலை பார்த்து சம்பளமும் கூட்டிகிட்டே வந்தது. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்துமையாகவே இருந்தாங்க. தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பள பணத்தை சிறுக சேமித்து வந்தாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நிறைய பணம் அவங்க சேமிச்சிருந்தாங்க. அப்போ தான் ஒரு தேட்டரும் விலைக்கு வந்தது. தங்கள் சேமித்த பணத்திலிருந்து அந்த தேட்டரையே விலைக்கு வாங்கிட்டாங்க. இதுக்கு அவங்க சிக்கனம் தான் காரணம். அந்த தேட்ரு ரொம்ப பெரிய லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் ஓடிட்டு இருந்ததுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தேட்டரில் படம் ஓடி சம்பாதிக்கிற பணத்தை விட பாப்கார்ன் விற்று சம்பாதிக்கிற பணம் தான் ஜாஸ்தி இல்லையா? அதே நிலைமை தான் அந்த தேட்டர்லையும் அன்னைக்கு இருந்தது. கேண்டீன்லேருந்து வரக்கூடிய லாபம் தான் அதிகமாக இருந்தது. ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் சுத்தமாக நல்ல படங்களே வராத காரணத்தினால தேட்டர்லேருந்து லாபமே வரல. எப்படியும் நமக்கு தேட்டரை விட தேட்டர் கேண்டீன்ல இருந்து தான் லாபம் அதிகமாக வருது. நாம ஏன் இந்த தேட்டரை கட்டிக்கிட்டே அழணும்? இதை விட்டுட்டு நாம் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சகோதரர் சொல்றாரு. சரின்னு அந்த தேட்டரை வித்துட்டு அதில் வந்த பணத்தை மெக்டொனால்ட் பார்பிக்யூ அப்படின்ற ஒரு புது ரெஸ்டாரண்ட்டையே 1950களில் உருவாக்குறாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹைவேஸ் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். மக்கள் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தங்களுடைய காரை பார்க் பண்ணிக்குவாங்க. ஹோட்டலுக்குள்ளெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய சர்வர்கள் பொதுவாக பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க. அவங்க ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே வந்துட்டு, உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும் சார் அப்படின்னு கார்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆர்டரை சொன்னோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து அவங்களுக்கு வேண்டிய உணவு கார்கிட்டே வந்து சேரும். பெரும்பாலும் உணவு வருவதற்கு குறைந்தது 20 நிமிஷமாவது ஆகும். அன்னைக்கு அமெரிக்காவில் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் இதுதான் நிலைமை. குறைந்தபட்சம் உணவு வர 20 நிமிஷமாவது ஆகும். இதுக்கு மக்களே பழகிக்கிட்டாங்க. ஆமாப்பா, சாப்பாடு லேட்டாக தான் வரும் அப்படின்னு பழகிக்கிட்டாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம், பயங்கரமாக ஓடும் அப்படின்னு நம்பிக்கையோடு ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்ல சுவையான உணவுகளை கொடுத்தும் பெருசாக கூட்டமே வரலைங்க. அது மட்டும் இல்லாமல் மெனு கார்டில் கிட்டத்தட்ட 25-30 உணவு வகைகள் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் சில உணவுகள் சேல்ஸ் ஆகாமல் வேஸ்ட்டாக தான் போச்சு. அப்படியும் நிறைய நஷ்டம் வந்துச்சு. அப்போ தான் அந்த சகோதரர்கள் உட்காந்து யோசிக்கிறாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டோட பிஸ்னஸ் மாடலே மாற்றணும். கிட்டத்தட்ட 25 உணவுகள் நம்மளோட மெனு கார்டில் இருக்குது. இவ்வளோ உணவுகள் வேணாம், எந்த உணவு நல்லா போகுதோ அந்த 6 உணவுகளை மட்டும் நம்ம மெனு கார்டில் போடுவோம் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படி அவங்க தேர்ந்தெடுத்த அந்த 6 உணவுகள் இதுதான்: ஹாம்பர்கர், சீஸ் பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், காஃபி, மில்க் ஷேக், ஆப்பிள் பை. இந்த மாதிரி 6 உணவுகள் மட்டும் நம்ம ஹோட்டல்ல இருந்தா போதும் அப்படின்னு தீர்மானிச்சாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு வித்தியாசமான புரட்சி பண்ணாங்க. சப்ளையர்ஸ், சர்வீஸ் பண்றவங்கள தூக்கிட்டாங்க. இனிமே காருக்கே வந்து சப்ளை பண்ண மாட்டாங்க. செல்ஃப் சர்வீஸ் தான். மக்கள் தான் காரை விட்டு இறங்கி கடைக்கு வந்து வாங்கி சாப்பிடணும். நீங்க ஆர்டர் பண்ண உணவு 1 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சர்வீஸ் பண்றதுக்கு சர்வரே போட வேணாம் அப்படின்றதால உணவோட விலையை பயங்கரமா குறைச்சாங்க. கிட்டத்தட்ட 35 சென்ட் ஒரு பர்கர் வித்துக்கிட்டு இருந்த டைம்ல வெறும் 15 சென்ட்டுக்கே, அதாவது 35 பைசான்னு வச்சுக்கோங்களேன், 35 பைசாக்கு வித்துட்டு இருந்த பர்கரை வெறும் 15 பைசாவுக்கே அந்த டைம்ல கொடுத்தாங்க. அதுவும் பில்லு போட்டு 1 நிமிஷத்துக்குள்ளேயே உங்க சாப்பாடு உங்க கைக்குள்ள வந்துடும் அப்படின்ற இந்த கான்செப்ட் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்ற அந்த பேரே மெக்டொனால்ட் நிறுவனத்தின் மூலமாக தான் வந்துச்சுன்னு சொல்லலாம். அன்னைக்கு இது நிறைய பேருக்கு புதுசாக இருந்ததுங்க. ஏன்னா ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணால் 20 நிமிஷமாவது ஆகும், அது எப்படி ஒரே நிமிஷத்தில் சாப்பாடு வந்துருமா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. இதற்காகவே குடும்பமாக கூட்டமாக அந்த மெக்டொனால்ட் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க.
மக்களுக்கு இன்னும் சீக்கிரமா உணவை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அசம்பிளி மெத்தட்ல பர்கரை உருவாக்குனாங்க. அதாவது ஒருத்தர் வந்துட்டு பன்னை டோஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு, இன்னொரு ஆள் வந்துட்டு பேட்டி குக் பண்ணுவாங்க, இன்னொரு ஆள் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவாங்க, இன்னொரு ஆள் பேக் பண்ணுவாங்க. தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கும். இதன் மூலம் ஆர்டர் பண்ண ஒரு 30-40 செகண்டுக்குள்ளேயே டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மில்க் ஷேக் மட்டும் கொஞ்சம் டைம் ஆச்சு. சரி, அப்போ மில்க் ஷேக் மிஷின்களை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் கம்பெனி கிட்ட 8 மில்க் ஷேக் மிஷினை ஆர்டர் பண்ணாங்க. இப்பதாங்க இந்த கதைக்குள்ளேயே ஒரு முக்கியமான ஹீரோ உள்ள வராரு. அவர் பேர் தான் ரே கிராக். 50 வயசாச்சு, ஆனாலும் வாழ்க்கையில பெருசா எதுவும் சாதிக்கல. இன்னமும் ஒரு சின்ன சேல்ஸ்மேன் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு. என் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி மட்டும் அவருக்குள்ள இருந்தது. ஆனா என்ன முக்குனாலும் மில்க் ஷேக் மிஷினை அவரால் ஒரு மாசத்துக்கு 3க்கு மேல விற்க முடியல. இந்த டைம்ல தான் 8 மில்க் ஷேக் மிஷினை ஒரே ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்படுறாரு. யாரா இந்த மெக்டொனால்டு அப்படின்னு கலிபோர்னியாவுக்கு கிளம்பி போய் அவங்க ஹோட்டல்ல நேர்ல போய் பாக்குறாரு. மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது, இந்த ஹோட்டல்ல சர்வரே கிடையாதா, செல்ஃப் சர்வீஸா, அந்த ஹோட்டல்ல இவ்வளவு கூட்டமா அப்படின்னு யோசிச்சாரு. ஆனால் ஆர்டர் பண்ண ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பர்கர் கைக்குள்ள வந்துருச்சு. இதை பார்த்து மிரண்டு போயிட்டாரு. குழந்தைங்கள்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. உடனடியாக அந்த ஹோட்டல் முதலாளிகளை பார்த்து, அதாவது மெக்டொனால்ட் சகோதரர்களை பார்த்து அந்த 8 மில்க் ஷேக் மிஷினையும் டெலிவரி பண்ணிட்டு, இன்னைக்கு நைட்டு ஒரு டின்னர் வரீங்களா, உங்களோட ஒரு டின்னர் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, உங்கள் ஹோட்டல் சூப்பராக இருக்குது, இது எப்படி உருவாச்சு அப்படின்ற அந்த கதையை என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அந்த மெக்டொனால்ட் சகோதரர்களும் அவர் கூட டின்னர் வர சம்மதிக்கிறாங்க. அப்பதான் ரே கிராக் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்க உங்க ஹோட்டலை பிரான்சைசி மாடலுக்கு விடலாம், இன்னும் 2-3 பிரான்ச் தொடங்கலாம், இன்னும் பெருசா சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்த ரே கிராக் சொல்றாரு. ஆனால் மெக்டொனால்ட் சகோதரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல பிரான்ச் தொடங்கி பார்த்தோம். ஆனா இங்க கொடுக்குற தரத்தை அங்க கொடுக்க முடியல, ஆட்களை வச்சு சரியா வேலை வாங்கவும் முடியல, அதனால மற்ற பிரான்ச் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்ப்பா, எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நீங்க என்னை நம்பி உங்க மெக்டொனால்ட் பிராண்டை எனக்கு பிரான்சைசியா கொடுங்க, நான் இதை நம்பர் 1 ஹோட்டலா மாத்தி காட்டுறேன், அமெரிக்கா முழுக்க மெக்டொனால்ட் பிரான்ச் இருக்கும், அமெரிக்காவில் உள்ள எந்த சிட்டி போனாலும் உங்களோட மெக்டொனால்ட் பிரான்ச் இருக்கும் அப்படின்னு சொன்னார். யார் நீ, 2வது கடையை என்னால் மேனேஜ் பண்ண முடியல, அமெரிக்காவில் உள்ள 50 ஸ்டேட்லேயும் எங்க கடையா, காமெடி பண்ணாது, இப்போதைக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா அப்படின்னு மெக்டொனால்ட் சகோதரர்கள் மறுத்துட்டாங்க. இருந்தாலும் ரே கிராக் அவர்கள் விடாமுயற்சியோட தொடர்ந்து அவங்ககிட்ட கேட்டு பார்த்து ஒரு கடையோட பிரான்சைஸையும் வாங்கிட்டார். 1955ஆம் ஆண்டு கிராக் அவர்கள் தன்னுடைய முதல் மெக்டொனால்ட் பிரான்ச்சை இலியானாஸ் இடத்துல தொடங்கினார். மெக்டொனால்ட் சகோதரர்கள் எப்படி தங்களுடைய கடையை பார்த்துக்குவாங்களோ, அந்த உணவோட ருசி எப்படி இருக்கணும், அந்த கடை உருவாக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க எப்படி நினைப்பாங்களோ அதே மாதிரி இவரும் கடையை பார்த்துக்கிட்டாரு. கடையிலேருந்து நல்ல லாபமும் வந்தது. அடுத்ததாக தன்னுடைய பணக்கார நண்பர்கள் சில பேரை சந்திச்சு, இந்த மாதிரி மெக்டொனால்ட் கடையை நான் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நடத்திட்டு இருக்கேன், நல்ல லாபம் வருது, அதையே நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா, ஃப்ரான்ச்சைஸி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து கொடுக்குற டீலராக இவர் இருந்தார். நல்ல லாபமும் இவருக்கும் கொஞ்சம் கிடைச்சிது. ஆனால் இந்த மாதிரி இவங்க பணக்கார நண்பர்களுக்கு இவர் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து கொடுத்தாருல, அந்த நண்பர்கள் அந்த கடையை ஒழுங்காக பார்த்துக்கல. பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு இருக்க பிஸ்னஸில் இதுவும் ஒரு பிஸ்னஸ்ஸு, அவங்கக்கிட்ட ஃப்ரான்ச்சைஸி கொடுத்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களோட லைசன்ஸ் இவரே கேன்சல் பண்ணிட்டார். சாதாரண நடுத்தர மக்கள் ஜெயிக்கணும், வெறி இருக்கிற மக்கள் ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கிற மக்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற மக்கள்கிட்ட தான் நம்ம ஃப்ரான்ச்சைஸியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார். இதை தொடர்ந்து எவ்வளோ பணம் இருக்குன்றது முக்கியம் இல்லை, அவனுக்குள்ளே ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஃப்ரான்ச்சைஸியை விட்டார். ஒருத்தர் நிறையா பணம் வச்சுருந்தோம், அவனுக்குள்ளே அந்த வெறி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க மாட்டாராம். இதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக மெக்டொனால்டு கடைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஒரே வருஷத்தில் 12 கடைகளை உருவாக்கிட்டாங்க. கடை பெருகிருச்சு, ஆனால் ரே கிராக் அவர்களுக்கு வர லாபம் கூடலை. ஏன்னா இவர் வந்துட்டு வெறும் டீலர் மட்டும் தானே. பிரான்ச்சைஸிலிருந்து வர்ற லாபத்தில் 95% மெக்டொனால்ட் பிரதர்ஸ்க்கு தான் போகுது, வெறும் 5% மட்டும்தான் இவருக்கு கிடைக்குது. இதை வச்சு ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ரே கிராக் அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போதான் ஹாரி சோனி பென் அப்படின்ற ஒரு முக்கியமான ஃபினான்சியல் அட்வைசரை போய் இவர் சந்திக்கிறார். அவர் மெக்டொனால்ட் பிஸ்னஸ் மாடலை மொத்தமாக அனலைஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். யூ ஆர் நாட் இன் த பர்கர் பிஸ்னஸ், யூ ஆர் இன் த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். நீ வந்து பர்கர் பிஸ்னஸில் இல்லை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்க அப்படின்னு சொன்னார். அதாவது உனக்கு லாபம் வரணும் அப்படின்னா உன்கிட்ட மெக்டொனால்ட் ஃப்ரான்ச்சைஸி கேட்டு வர்றவங்க நீ சொல்கிற இடத்துல தான் அந்த கடையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லு. அந்த மெக்டொனால்ட் ஆரம்பிக்க போகிற இடம் உன்னோட இடமா இருக்கணும்,
ஒன்று நீ அந்த இடத்த லீஸுக்கு அவங்களுக்கு விடணும், அதன் மூலம் லாபம் வரணும். இல்லை மாதம் மாதம் அந்த இடத்த வாடகைக்கு விட்டு உனக்கு லாபம் வரணும். மெக்டொனால்ட் ஃப்ரான்ச்சைசி மூலமாக நீ பெருசாக சம்பாதிக்க முடியாது, ஆனால் நீ சொல்கிற இடத்துல தான் அவங்க கடையை ஆரம்பிக்கணும். அப்படி சொல்லு. அப்படி ஆரம்பிச்சாங்கன்னா அதுலேருந்து வர்ற வாடகை பணம் உனக்கு பெரிய லாபத்தை தரும் அப்படின்னு அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் சொன்னார். ஆனால் நான் எப்படி இடத்த வாங்கி போடுறது? உனக்கு தெரிந்த சில பணக்கார நண்பர்கள் கிட்ட சொல்லி சில இடங்கள்ல முதலீடு பண்ணு. உன்கிட்ட ஃப்ரான்ச்சைசி கேட்டு வர்றவங்க கிட்ட அந்த இடத்துல தான் கடையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லு. உனக்கு இடத்தோட வாடகையும் வரும், ஃப்ரான்ச்சைசி மூலமாக கிடைக்கிற பணமும் வரும். அந்த வாடகை பணத்தை வச்சு உன்னுடைய பணக்கார நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடை திருப்பி கொடு. மெக்டொனால்ட் கடையில் கூட்டம் அலைமோதிச்சு அப்படின்றதால அடுத்தடுத்து நிறைய பேர் அந்த கடையோட ஃப்ரான்ச்சைசியை வாங்க ரெடியாக இருந்தாங்க. அடுத்த ஒரே வருஷத்தில் 100 இடங்களில் மெக்டொனால்ட் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து வந்த வாடகை மூலமாக அடுத்தடுத்து இவரே புது இடங்களை வாங்கி போட்டார். அதுக்கு அடுத்த வருஷத்தில் 200 பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. என்னடா இது இவ்வளோ ஷார்ட் டைமில் 200 பிரான்ச்சா, ரொம்ப ஸ்பீடாக இருக்கே அப்படின்னு மெக்டொனால்ட் நிறுவன பிரதர்களே பயந்துட்டாங்க. இதே நேரத்தில் ரே கிராக் அவர்கள் மெக்டொனால்ட் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தன் பேரில் பதிவு பண்ணார். அதாவது இனி மெக்டொனால்ட் நிறுவனம் யாருக்காவது ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதாக இருந்தால் அது இவர் மூலமாக மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த நிறுவனத்தில் பதிவு பண்ணியிருந்தார். இதெல்லாம் பார்த்து மெக்டொனால்ட்ஸ் பிரதர்ஸே பயந்து போயிட்டாங்க. ரே கிராக் இனிமேல் நீங்கள் இந்த பிஸ்னஸ்லேருந்து விலகிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ரே கிராக் என்ன சொன்னார்னா, மெக்டொனால்ட் பிராண்ட் நேம் மட்டும்தான் உங்கள் பேரில் இருக்குது, இந்த கடைகள் எல்லாமே என்னோட இடத்துல தான் இருக்குது. ஒரு ஹோட்டலில் நல்ல சாப்பாடு கொடுக்கறது முக்கியம் தான், ஆனால் அந்த ஹோட்டல் எந்த இடத்துல இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குன்றது முக்கியம். ஒரு நல்ல ஹோட்டல் சரியான இடத்துல இருந்தால் தான் வியாபாரம் ஆகும், தப்பான லொக்கேஷனில் இருந்தால் வியாபாரம் நடக்காது. ஒரு ஹோட்டலுக்கு இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் என்னுடைய உரிமையை பறிச்சிங்க அப்படின்னா ஏன் இடத்துல இருக்கிற அத்தனை மெக்டொனால்ட் ஹோட்டலையும் காலி பண்ண வேண்டிய நிலை வரும், உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி காசும் வராது. அதனால் ஒரு நல்ல ரேட்டுக்கு உங்களோட பிராண்ட் நேமை என்கிட்ட விற்றுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு ரே கிராக். மெக்டொனால்ட் பிரதர்ஸுக்கு கேஸ் போட்டு ஜெயிக்கிற அளவுக்குலாம் வலிமை இல்லை. மெக்டொனால்ட் அப்படின்ற அந்த நேம், பிராண்டு, சிஸ்டம் எல்லாத்தையுமே இவர்கிட்ட $2.8 மில்லியன் வித்துட்டு அவங்க விலகிக்கிட்டாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் இது பெரிய தொகை. இதற்கடுத்து மெக்டொனால்ட் நிறுவனம் அசுர வளர்ச்சி கண்டதுன்னே சொல்லலாம். அடுத்த 5 வருஷத்துல 700 கடைகளை தொடங்கினார். 1965ஆம் ஆண்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாத்தி IPO வெளியிட்டாரு. ஏராளமான மக்கள் மெக்டொனால்ட் நிறுவன பங்குகளை வாங்க குவிஞ்சாங்க. இதன் மூலம் எக்கச்சக்க லாபம் அந்த நிறுவனத்துக்கு வந்தது. அடுத்த 5 வருஷத்துல ஜப்பான், சைனான்னு எல்லா இடத்துலையும் கடைகளை தொடங்கினாங்க. 1970க்குள்ள 3000 பிரான்ச் வந்தது. 1980கள் காலகட்டத்தில் 7000 பிரான்ச், 1990ல் 15000 பிரான்ச் அப்படின்னு உலகம் முழுக்க மெக்டொனால்ட் கடைகள் பெருகிக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு 2026 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 43000 பிரான்ச் மெக்டொனால்ட் நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. 43000 பிரான்ச்னா யோசிச்சு பாருங்க. அடுத்த 2 வருஷத்துக்குள்ள 50000 பிரான்ச் அப்படின்ற இலக்கை தொடரணும்னு இன்னும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அத்தனை கனவுகளும் ரே கிராக் அவர்கள் மூலமாக தான் சாத்தியமாச்சு. ரே கிராக் அவர்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் சொன்னார்ல, அவரை 1967ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தோட சிஇஓவாக நியமிச்சுட்டு இவர் சேர்மனாக தன்னோட பணிகளை தொடர்ந்தார். இதன் பிறகு தன்னோட பணத்தை ஏராளமான நண்பர்களுக்கு நன்கொடையாக வழங்கினார். நிறைய ஆர்கனைசேஷனுக்கு டொனேஷன் பண்ணார். அமெரிக்காவிலே மிகப்பெரிய நன்கொடையாளராக அவர் பார்க்கப்படுறார். ஆனால் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் ரே கிராக் அவர்கள் மெக்டொனால்ட் சகோதரர்கள் கிட்ட இருந்து இந்த பிசினஸ் ஆட்டைய போட்டாரு, இவர் மெக்டொனால்ட் சகோதரர்களை ஏமாத்திட்டாரு, இவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. மெக்டொனால்ட் சகோதரர்கிட்டயே இந்த பிசினஸ் இருந்திருந்தது அப்படின்னா கலிபோர்னியாவிலே தொடங்கப்பட்டு கலிபோர்னியாவிலே முடிஞ்சிருக்கும். அதிகபட்சம் 2-3 பிரான்ச்சோட முடிஞ்சிருக்கும். ஆனால் மெக்டொனால்டை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மிகப்பெரிய கனவு கண்டார். அந்த தன்னோட காலத்தில் நிறைவேற்றவும் செஞ்சார். ஒரு அபாரமான உழைப்பினால மட்டும்தான் இது சாத்தியமாச்சு. அதனால ரே கிராக் நல்லவர் தான். அது மட்டும் இல்லாமல் மெக்டொனால்ட் சகோதரர்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுத்த பிறகு ஒவ்வொரு கடைக்கும் போய் அது எந்த அளவுக்கு ரன் ஆகுது அப்படின்லாம் பார்க்கவே இல்லை. நமக்கு பணம் வருதா, நம்ம வீட்டில் இருப்போம் அப்படின்னு ஹாயாக வீட்டிலே இருந்துட்டாங்க. ரே கிராக் அவர்கள் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் போய் சரி பண்ணார். அதனால் அந்த ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க இவர் தான் ஓனர்னே நினச்சிக்கிட்டாங்க. ரே கிராக் அவர்கள் இந்த பிராண்ட் நேமை சகோதரர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க கூட பெருசாக எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல. கோர்ட்டு கேஸுன்னு போகலை. சரி ஓகே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு தான் அவர்கிட்ட எல்லாத்தையுமே விற்றாங்க. ஸோ இது ஒரு மியூச்சுவல் டீல் தான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரே கிராக் நல்லவர். ஆனாலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பாடம்.
நீங்கள் உங்கள் பிஸ்னஸை இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறீங்க, இல்லை உங்களோட பிஸ்னஸை மற்றவங்களை நம்பி விடுறீங்க அப்படின்னா முழுசாக அவங்களே நம்பி இருக்கக்கூடாது. உங்களுடைய கண்காணிப்பும் எப்போதும் இருக்கணும். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா மெக்டொனால்ட் பிரதர்ஸ்க்கு நடந்த கதை தான் நமக்கும் நடக்கும் அப்படின்ற முக்கியமான பாடத்தை கற்றுக்கோங்க. இந்த மெக்டொனால்ட் கதையிலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த கதையிலேருந்து கற்றுக்கிட்ட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோலே சொன்னால் ரொம்ப பெருசாகிடும். ஸோ அந்த மெம்பர்ஸுக்கு மட்டும் ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நம்ம சேனலோட மெம்பராக மாறுங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸில் இது மட்டும் இல்லை, ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்துறது எப்படி, ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய படங்கள் என்னென்ன, தமிழ் படம் என்னென்ன, ஹிந்தி படம் என்னென்ன அப்படின்னு எக்கச்சக்கமான சூப்பரான வீடியோஸ் எல்லாம் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் மெம்பராக மாறினீங்கன்னா அந்த வீடியோவையும் பார்க்கலாம். எனக்கும் இது போல் நல்ல வீடியோக்களை போட உபயோகமாக இருக்கும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், இணுவதெல்லாம் இயல்பு.